கலைராஜன், இங்க திமுக கூட்டணியில இருந்து கொண்டே மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு விடுப்பதை இது ஒரு திமுகவை சீண்டி பார்க்கக்கூடிய உத்தி அப்படிங்கிறாங்க. அது சரியா? இல்லை, அது கிடையாது. ஜனநாயகம் என்பது இருக்கிறது. எங்கள் கூட்டணியில் நாங்கள் ஜனநாயகத்தை இன்றைக்கும் ஆதரிக்கிறோம் என்பதை எங்கள் தலைவர் அதை ஆதரிப்பார் என்பதற்கு அர்த்தம்தான் இந்த திருமாவளவனுடைய பேட்டி. இப்படி பேசிய காரணத்தினாலேயே அவர் எங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறார், மாறிவிட்டார் என்றெல்லாம் எங்கள் தலைவர் கணக்கு போடவில்லை. இன்றைக்கு கூட மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார், மதுப்பழக்கத்தை மதுக்கடைகளை படிப்படியாக குறைக்க ஆசைப்படுகிறோம், குறைப்போம். முதலமைச்சருக்கும் இந்த மதுக்கடைகளை திறந்திருப்பதில் விருப்பமில்லை, வெளியேற்று போய் தான் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்கிற நிலையில் இருக்கிறது. இன்றைக்கு 45,000 கோடி வருமானம் வருகிறது என்கிற போது அந்த வருமானத்தை வைத்து பல திட்டங்களை நாங்கள் கொடுக்க வேண்டிய நிலையிலும் இருக்கிறோம். அமைச்சர் சொல்றாரு, அதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப முதலமைச்சர் விருப்பத்துக்கு மாற்றா அப்ப யாரு இங்க டாஸ்மாக் கடையை நடத்துறா? முதலமைச்சருக்கு விருப்பத்துக்கு மாற்றா எது டாஸ்மாக் இல்லை, முதலமைச்சரோட விருப்பத்தோட இல்ல. அப்ப முதலமைச்சர் விருப்பப்பட்டால் அப்படின்னு சொன்னா அப்ப விருப்பத்துக்கு மாறா இது நடக்குதா அப்படிங்கிற கேள்வி வருது. இல்ல, முதலமைச்சர் விருப்பத்தோட தான் முதலமைச்சர் விருப்பத்தோட தான் எல்லாமே நடக்குது. வெளியூர்ல இருந்தாலும் இன்னைக்கு சொல்லியிருக்காங்களே, ஒவ்வொரு ஃபைலும் கூட அங்கிருந்து அனுப்பப்பட்டு இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க, அங்கேயே தகவல் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்றாங்க. திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரையிலும் நான் நன்கு அறிந்தவன். என்னோட சட்டக்கல்லூரியில் படிக்கிற போது எனக்கு பின்னாலே படித்தவர் அவர் திராவிட இயக்க கொள்கைகளை பற்றில அப்பொழுது தீவிரமாக இருந்தவர். அதற்கு பின்னால் தான் ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆரம்பித்தவர். கொள்கை பற்று உள்ளவர். ரெண்டாவது தமிழ் உணர்வு உள்ளவர். அன்றைக்கு இருந்து திராவிட தமிழீழ பிரச்சனைகளில் அதிகமாக எங்களோடு போராடியதில் அவரும் ஒரு முக்கிய பங்கெடுத்துக் கொண்டவர். ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், அவரை நன்றாக அறிந்த காரணத்தினால் அவர் இதில் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா, இதை வைத்து நாம் திமுகவை மிரட்டி திமுகவிலிருந்து ஏதாவது நமக்கு ஆதாயம் கிடைக்குமா என்றெல்லாம் மற்றவர்கள் சொல்வதற்கு அது பொய் என்பதை நான் அடித்து சொல்லுவேன். அப்படிப்பட்ட குறுகிய எண்ணம் படைத்தவர்கள் திருமாவளவன் என்பதை நான் அடித்து சொல்லுவேன். இல்ல, எல் முருகன் சொல்றாரு, திமுகவிடம் திருமாவளவனுக்கு ஏதோ நடக்க வேண்டியிருக்கு, அதனால மது ஒழிப்பு மாநாட்டை ஒரு உத்தியா எடுத்துக்கிட்டு மிரட்டி பார்க்கிறார் அப்படிங்கிறார். உடனடியா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி எங்களை யாரும் மிரட்ட முடியாது அப்படின்னு உடனே எதிர்வினை ஆற்றார். நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம், எங்களை மிரட்டவே முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை ரகுபதி சொல்றாரு. இல்ல, பாஜகவினுடைய முருகன் இந்த கள்ளக்குறிச்சியில் இருந்த போது என்ன சொன்னார், அதிகபட்சம் இறந்தவர்கள் எல்லாம் ஆதி திராவிடர்கள் என்று திடீரென்று கொண்டு தூக்கி போட்டார். அதிலே பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இறந்தார்கள். பெரும்பான்மையானவர்கள் அண்ணன் ஐயநாதன் அவர்கள் சொன்னதை போல ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அதில் மறுப்பதற்கு எதுவும் இல்லை, மரக்காணத்திலையும் அப்படித்தான். அது திருமாவளவன் அவர்கள் தெளிவாக தீர்க்கமாக பாஜகவை எதிர்ப்பதிலே மிகவும் உறுதியாக இருக்கக்கூடியவர். எனவேதான் அவரை கொச்சைப்படுத்த வேண்டும், அவரை ஏதாவது அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் முருகன் அவர்கள் இப்பொழுது பேசியிருக்கிறார். அதை திருமாவளவனும் கிளாரிஃபை பண்ணிட்டார். பாஜக பாமகவை தவிர மற்ற கட்சிகள் வரலாம், புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் வரைக்கும் அழைப்பு விடுத்தாரு. ஆனா இது அதிமுக பாசிட்டிவா பாக்குறாங்கல்ல, இது ஒரு மெகா கூட்டணிக்கான தொடக்கம் அப்படின்னு பாக்குறாங்க. அப்படின்னு இவர் சொல்றாரு, கடம்பூர் ராஜு சொல்றாருன்னு சொல்றீங்க. ஆனா திரு எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளர்கள் இன்றைக்கு இருக்கிறவர் அவர் சொல்லியிருக்கிறாரா? அவர் நாங்க மெகா கூட்டணிக்கு வழிவகுக்கிறார் திருமாவளவன். எடப்பாடி பழனிசாமி எங்கேயும் மறுக்கல. இன்று காலை நியூஸ் 18ல கடம்பூர் ராஜு பேசியதை எடப்பாடி பழனிசாமி மறுக்கவும் இல்லையே, மறுக்கவில்லை என்பதற்காக ஏற்றுக்கொள்கிறார் என்று அர்த்தம் இல்லையே. இல்ல, அப்ப எதிர்க்கிறார்னு அர்த்தம் இல்ல. இல்ல, எதிர்க்கிறாருங்கிறது அப்படி சொன்னா, அப்படி பாத்தீங்கன்னா அதிமுகவும் கலந்து கொள்ளலாம் என்று திருமாவளவன் சொல்லியிருக்கிறார், அதிமுக கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார் என்று சொல்கிறார்கள். எனவே அவருக்கு திட்டமிட்டு அவர்கள் அழைக்கவில்லை, எங்களை கம்பல்சரியாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கவில்லை என்கிற ஒரு வருத்தம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதிலே எல்லோருக்கும் அந்த ஒருமித்த கருத்து இருக்கிறவர்கள் எல்லாம் வர வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் சொல்லுகிற போது அவருடைய நோக்கமெல்லாம் தமிழ்நாட்டை ஒரு மது இல்லாத ஒரு நாடாக மாற்ற வேண்டும், மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அதுதான் அவர் என்ன சொல்கிறார், மத்திய அரசாங்கத்திடம் தமிழக அரசாங்கம் பேச வேண்டும், தமிழக முதலமைச்சர் பேச வேண்டும் என்று சொல்கிறார். மத்திய அரசாங்கம் இருக்கிற குஜராத்திலேயே இன்றைக்கு 45,000 பேர் பர்மிட் வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 74% குஜராத்தில் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்கள்ட்ட போய் நாங்கள் நியாயத்தை எப்படி கேட்க முடியும்? திருமாவளவன் சொல்லுகிறார், வாதத்துக்காக வைக்கிறார். ஆக நாங்கள் திமுக எப்போதுமே மதுவை விரும்பவில்லை தான். கலைஞரே சொல்லியிருக்கிறார்,
ஆனால் அவரால் முடியவில்லை. அதற்கு பின்னால் எம்ஜிஆரின் உயிர் மூச்சு இருக்கிறவரை, இறுதி மூச்சு இருக்கிறவரை மதுவிலக்கை நீங்க வாதத்திற்காக வைக்கிறார் அப்படிங்கிறீங்க. ஆனா அவர் ரொம்ப தெளிவா தன்னுடைய மேற்கோள்களை வைக்கிறார். இங்க மதுக்கடைகளை நடத்தித்தான் அரசாங்கத்தை நடத்த வேண்டும் அல்லது மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்வது ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறார். அதை நம்ம வாதத்திற்காக வைக்கக்கூடியதா பார்க்க முடியாது. இல்ல நியூஸ் 18 அளித்த பேட்டியிலே அவர் சொல்றாரு. ரைட். 83 வந்து எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்த போது கூட மதுவிலக்கை நான் அமல்படுத்துவேன் என்று சொன்னவர் மதுவை தளர்த்தி விட்டார். காரணம் என்னவென்று சொன்னால் வெளிநாட்டிலிருந்து வெளிமாநிலங்களிலிருந்து மது இங்கே வருகிறது. அதைத்தான் கலைஞர் சொன்னார். 4 புறத்திலிருந்து மது வருகிற போது நடுவிலே கற்பூரம் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிற போது கற்பூரம் எப்படி இருக்கும் என்று சொன்னார் கலைஞர். இதைத்தான் எம்ஜிஆரும் சொல்லி மதுவிலக்கை அன்றைக்கு வந்து தளர்த்தினார் வழி இல்லாம. ஏன்னா சத்துணவுக்கு பணம் அன்றைக்கு தேவைப்பட்டது. அதிலிருந்து பணம் வந்தது. அன்றைக்கு 50 கோடி வந்தது. அதை ஏற்றுக்கொண்டார். அப்போ கிடைத்த தகவல் 200 கோடி வெளி ஆட்களாக தனியாரிடமிருந்து இந்த பணம் சம்பாதிக்கிறார்கள். எனவே அந்த பணத்தை அரசாங்கமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் அன்றைக்கு அரசாங்கம் டாஸ்மாக் கொண்டு வந்தது யாரு? எம்ஜிஆர் அவர்கள் தான் டாஸ்மாக் கொண்டு வந்தார். ஆனால் வந்து அதை வந்து நாங்கள் வந்து இல்லைன்னு நமக்கு மறுக்க முடியாது. ஆனால் திமுகவும் முடியவில்லை, அண்ணா திமுக நோக்கம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற மற்ற திட்டங்களுக்கு செயல்படுத்துவதற்கு இந்த மதுவால் வருகிற வருமானம், இப்பொழுது மதுக்கடைகளை அரசாங்கம் நடத்தவில்லை என்று சொன்னால் கள்ளச்சாராயம் விற்கப்படும். சாராயத்தை விற்பவர்கள் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் அல்லது உள்நாட்டிலே இருக்கிற மிகப்பெரிய தனியார்கள். அப்படி தனியார்கள் கொள்ளையடித்து குபேரர்களாகி நாட்டை சீரழிப்பதை விட ஆக கள்ளச்சாராயத்தை மது ஒழிக்கணும்னு வச்சுங்க, கள்ளச்சாராயத்தை குடிக்கிறவங்களை பிடிச்சி கொண்டு ஜெயிலில் போடுறோம். ஆக பாதிக்கப்படுறவங்க யாரு? அந்த மக்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் மதுவிலக்கு வந்து இங்க அமல்படுத்த முடியல. இதுதான் காரணமே ஒழிய அந்த மக்களை குடிக்க வைக்க வேண்டும். இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து 10 கோடி ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அறிவித்திருக்க. எதுக்கான இந்த மது குடிப்பவர்களுடைய வாழ்வின் மேம்பாட்டை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக 10 கோடி ஒதுக்கி இருக்கிறார். சரி, நம்ம முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பாலசிங்கம், இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுகவுக்கு விடுத்திருக்கக்கூடிய அழைப்பை மெகா கூட்டணிக்கான தொடக்க புள்ளியாக பார்க்கிறோம் அப்படிங்கிறார் கடம்பூர் ராஜு. அப்படித்தானா? வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவித்திருக்கிற இந்த மாநாடு என்பது மக்களுடைய குரலாக இது வெளிப்பட்டிருக்கிறது. இது விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கை. அண்மையிலே கள்ளக்குறிச்சியிலே நடைபெற்ற அந்த துயர சம்பவம், 69 பேர் பலியானார்கள் நச்சு சாராயத்தார். அந்த நிகழ்வில் பங்கேற்ற போது தலைவர் அவர்கள் அந்த மக்களுடைய கண்ணீரை கேட்ட பிறகு, பார்த்த பிறகு, அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எழுப்பிய குரல் தான் உடனடியாக டாஸ்மாகை மூடுங்கள். 69 பேர் அங்கே இறந்து கிடக்கிறார்கள், வீதியெல்லாம் சடலங்கள் இருக்கிறது. ஆனாலும் அந்த மக்கள் வைத்த கோரிக்கை ஒரே கோரிக்கை தான், டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று தலைவரிடத்திலே வேண்டுகோள் வைத்தார். அந்த வேண்டுகோளை தான் உடனடியாக தலைவர் அவர்கள் ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்தார். அந்த ஆர்ப்பாட்டத்தின் முடிவிலே தான் இந்த மது ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டை நடத்த வேண்டும், அது பெண்களை கொண்டு நடத்த வேண்டும் என்பதற்காக அந்த மாநாட்டை அறிவித்திருக்கிறார். இதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது, அரசியல் சார்ந்த எந்த உள்நோக்கமும் கிடையாது. தூய எண்ணத்தின் அடிப்படையில் மக்கள் நலன் ஒன்றுதான் முக்கியமானது என்கிற அடிப்படையில் எனக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது, அந்த பொறுப்புணர்வோடு தான் இந்த மாநாட்டை நான் அறிவித்திருக்கிறேன் என்றுதான் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே அவர் அளித்திருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு அளித்திருக்கிற பேட்டியிலே அரசியல் நிலைப்பாடு, கூட்டணி நிலைப்பாடு என்பது வேறு, மக்கள் நலன் சார்ந்த நிலைப்பாடு என்பது வேறு. அந்த அடிப்படையில் தான் இந்த மாநாடு அறிவிக்கப்பட்டிருக்கிறத வழிய இந்த மாநாட்டில் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். திரு பாலசிங்கம், 2016 இதே மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சி மாநாடுன்னு ஒரு மாநாடு நடக்குது. அதற்கு பிறகாக மக்கள் நல கூட்டணி என்கிற ஒன்று உருவாகுது. இங்க 26 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மது ஒழிப்பு மாநாடு எல்லா கட்சிகளுக்கும், பாஜக பாமக தவிர எல்லா கட்சிகளும் வரலாம் அப்படிங்கிற ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிறது. இது அதிமுக வரவேற்கிறாங்க. இது மெகா கூட்டணிக்கான தொடக்கம் அப்படின்னு பார்க்கிறாங்க. இதுல எப்படி அரசியல் இல்ல, இது கூட்டணி கணக்கு இல்ல, எப்படின்னு இதை புறந்தள்ளிட முடியும்? அது அவருடைய கருத்து, அதிமுகவுடைய கருத்து. அதிமுக இதுல உடன்பாடு இருந்தால், மது விலக்கிலே மது ஒழிப்பிலே அவர்களுக்கு உடன்பாடு இருந்தால் இதில் பங்கேற்கலாம் என்றுதான் தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே 2016 அந்த சட்டமன்ற தேர்தலிலே
திராவிட முன்னேற்ற கழகமும் மதுக்கடையை மூடுவோம் என்று தங்களுடைய தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டிருந்தார்கள். அதை போலவே அதிமுகவும் படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவோம் என்று அறிவிப்பு செய்தார்கள். இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் அதே கோரிக்கையை வலியுறுத்திதான் அந்த தேர்தலை சந்தித்தது. இல்ல, நீங்க தொடக்கத்தில் குறிப்பிட்ட மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகளுக்கு பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறதுல ஒரே கொள்கைதான். இப்ப அதிமுக நீங்க விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கும் அந்த கொள்கையில உடன்பாடு இருக்கு. அந்த மாநாட்டுக்கு வந்து அவர்கள் திமுக அரசை விமர்சித்து பேசினால் அதை விசிக ஏற்றுக்கொள்கிறதா? அதற்கான களத்தை மேடையை விசிக அமைத்துக் கொடுக்கிறதா? அதாவது கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி அழைப்பு விடுப்பது ஏன் என்ற கேள்விதான் நீங்கள் கேட்கிறீர்கள். கூட்டணியில் இருந்து கொண்டே மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் போராடி இருக்கிறது. குறிப்பாக ஈழத்தமிழர் பிரச்சனையில, இலங்கை தமிழர் பிரச்சனையில இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்தது. எதிரணியிலே எதிர்கட்சிகளாக சிபிஐ கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்துதான், மதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்துதான் அந்த இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கியது. அந்த இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்திலே விடுதலை சிறுத்தைகள் இணைந்து கொண்டு இலங்கை தமிழருடைய பிரச்சனைகளுக்காக போராடியது. ஆகவே தமிழர்களுடைய நலன், தமிழ்நாட்டு நலன், மாநில உரிமைகள், இந்த இது போன்ற பிரச்சனைகளிலே அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய எண்ணம். இல்ல திரு பாலசிங்கம், என்னுடைய கேள்வி ரொம்ப நேரடியானது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நீங்க திமுக கூட்டணியில, ஆளும் அரசின் கூட்டணியில் இருக்கிறீங்க. நீங்க சில விஷயங்களை சுட்டி காட்டுறீங்க, அது தோழமை சுட்டல் அப்படின்னு வச்சுக்கலாம். எதிர்க்கட்சி, அதிகாரப்பூர்வ சட்டமன்ற எதிர்க்கட்சிக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்படுது. அவங்க அங்க வந்து திமுகவை விமர்சித்து பேசினால் அதை விசிக எப்படி, திருமாவளவன் எப்படி எதிர்கொள்வார்? அதை திமுக எப்படி எதிர்கொள்ளும்?